இது பார்க்கறது நல்லதா கெட்டதா அப்படின்றது ஒரு அனலைசிஸ் பண்ணி யூஎஸில் ஒரு ரிசர்ச் தியரி சப்மிட் பண்ணியிருக்காங்க. துரித உணவகம் எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஒர்க்கு, ஃபாஸ்ட் ரெஸ்ட்டு கூட ஃபாஸ்ட் ரெஸ்ட்டுங்கிறது எது? நல்லா கொஞ்ச நாள் ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கான ரெஸ்ட். அது கூட இப்போ ஃபாஸ்ட் ரெஸ்ட் வந்துடுச்சு. குழந்தைங்களை பேரண்டால் ஒழுங்காக வளர்க்க முடியல, கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதில் சொல்லுகின்ற அந்த கருத்து இருக்குது பாருங்க, அந்த கருத்தை குழந்தை உண்மை நம்ப ஒரு மனிதாபிமானத்துடன் குழந்தைகளால் பணியாற்ற முடியாது, சொசைட்டியில் வாழ முடியாது. ஏஐ எவ்வளவு ஒரு அரக்கனாக மாறிக்கொண்டு வருகிறதுன்றது ஜனங்க புரிஞ்சுக்கணும். வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ இல்லாமல் இப்போ உலகம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஏஐ என்னும் ஒரு அரக்கன் நன்மைக்கும் பயன்படுத்தலாம், தீமைக்கும் பயன்படுத்தலாம். அந்த ஏஐ எந்த மாதிரி தீமைகளை குழந்தைகளுக்கு செய்கிறது அப்படின்றத சொல்லலாம் தான் இந்த காணொலி. நீங்கள் யூஸ்வலாக இப்போ யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, சின்ன குழந்தைங்கள் இருக்கிறவங்க அந்த கிட்ஸை இதை ஆன் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதில் ஒரு சிவப்பு கலர் பூனை ஒன்று வருது. பூனை பல சேஷ்டைகள் பண்ணுது. அது ஏஐயில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த பூனை என்ன பண்ணுது, ஒரு அடிப்பட்ட ஒரு சேவல், காலில் அடிப்பட்ட சேவலை கட்டு போட்டு கொண்டு போயிட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு அந்த சேவலையே வறுத்து சாப்பிட்டுடுது. ஸோ இந்த மாதிரியான சில காணொளிகள் குழந்தைகளுக்கு ஏஐயில் வருது. மேலும் குழந்தைங்க பேசுகிற மாதிரியான சில ஏஐங்க ஷார்ட்ஸ்லாம் இருக்குது. ஒரு குழந்தை போட்டுட்டு அது ரொம்ப ஒரு அசட்டுத்தனம் இல்லாமல் ஒரு பெரியவங்க மாதிரி ரொம்ப மெச்சூர்டாக பேசுகிற மாதிரிலாம் நிறைய ஷார்ட்ஸ் வருது. இதை குழந்தைகள் பார்த்துட்ருக்காங்க. இது பார்க்கறது நல்லதா கெட்டதா அப்படின்றது ஒரு அனலைசிஸ் பண்ணி யூஎஸில் ஒரு ரிசர்ச் தியரி சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது குழந்தைகளுடைய மனநலம் கண்டிப்பாக பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால தான் இந்த பெற்றோருக்காக இந்த காணொலியை போடணும் அப்படின்றதுக்காக போடுறோம். ஒரு தலைமுறை 2 தலைமுறைக்கு முன்னாடி போனோம்னாக்கா இந்த ஃபோன் கிடையாது, வீடியோ கிடையாது, செல்லு கிடையாது. எல்லாமே இந்த குழந்தைகள் வளர்ப்பு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தாத்தா பாட்டிகள் கதை சொல்லுவாங்க, மோரல் கதை சொல்லுவாங்க, நல்ல கதைகள் சொல்லுவாங்க, பஞ்சதந்திர கதைகள், இந்த மாதிரி கதைகள் சொல்லுவாங்க. அதில் ஒரு நியாயம் இருக்கும், நீதி இருக்கும். இந்த மாதிரி நியாயமாக தான் நடக்கணும், நீதியை கடைப்பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி கருத்துக்களை சொல்லுவாங்க. அதை கேட்டு வளரும்போது அந்த தலைமுறை நல்லா இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தாக்கா எல்லாமே ஒரு துரித வாழ்வு, துரித உணவகம் எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஒர்க்கு, ஃபாஸ்ட் ரெஸ்ட்டு கூட ஃபாஸ்ட் ரெஸ்ட்டுங்கிறது எது? நல்லா கொஞ்ச நாள் ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கான ரெஸ்ட். அது கூட இப்போ ஃபாஸ்ட் ரெஸ்ட் வந்துடுச்சு. இவ்வளோதான், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய் வேலையை பார்க்கணும் அப்படின்னு. அப்படி இன்னும்போது குழந்தைங்களை பேரண்டால் ஒழுங்காக வளர்க்க முடியல, கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க அப்படின்றனால ஒரு மொபைலை கொடுத்து நம்ம யூடியூப் பாரு, இந்த மாதிரி கிட்ஸ் சேனல் பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. சேனல் பார்க்கறதுல 2 விதமான சேனல்ஸ் இருக்குது. ஒன்று நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஆனால் குழந்தைகள் பார்க்கின்ற அந்த சேனலாக இருந்தாலும் அதில் சில வேர்ட்ஸ் அதெல்லாம் அவங்க சொல்லும்போது ஒரு குழந்தையே தன்னிசையாக பேசுவதை போல் இருக்கின்ற அந்த காட்சிகள் பார்க்கின்ற குழந்தைக்கு கண்டிப்பாக மென்டல் அஃபெக்ட் ஆகும். இதில் 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று, அந்த குழந்தைக்கு திங்கிங் பவர் போயிடும். மொபைலையே பார்த்துட்டு இருக்குன்னு வைங்க, அது என்ன ஒன் சைடட். அது இப்போ ஒரு குழந்தை பேசும்போது அப்பா அம்மா இருப்பாங்க, தாத்தா பாட்டி இருப்பாங்க. அம்மா பேர் சொல்லுமா அப்படின்னாக்கா அந்த குழந்தை பேரை சொல்லும். நீ எங்கே என்ன பண்ணுற ஏது பண்ணுற அப்படின்னாக்கா 2-வே கம்யூனிகேஷனாக இருக்கும்போது குழந்தையினுடைய மூளை சிந்திக்க தொடங்கும். ஆனால் இப்போ ஒன் டைம் அந்த மொபைலே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தையின் மூளை மங்கி போயிடும். அதுக்கு சிந்திக்கும் திறனே இருக்காது, ஒன் சைடடாக இருக்கும். அதுக்கு பேசக்கூட ஒழுங்காக தெரியாது. இன்னொன்று அபாயம் என்னன்னாக்கா, அது பார்த்துட்டே இருக்கிறதுனால கண் அஃபெக்ட் ஆகும், பிரெயின் அஃபெக்ட் ஆகும். அதனால சீக்கிரமே சின்ன வயசுல கண்ணாடி போட வேண்டி வரும். 2வது. 3வது, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு லைஃபையே மாற்றக்கூடிய ஒரு பெரிய வருத்தப்பட வேண்டிய விஷயம்னாக்கா, அதில் சொல்லுகின்ற அந்த கருத்து இருக்கு பாருங்க, அந்த கருத்தை குழந்தை உண்மை நம்பும். இப்போ நான் சொன்ன மாதிரி, அந்த முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பூனை ஒரு சேவல் கால் உடைஞ்சி இருக்கிற மாதிரி இருக்க சேவலுக்கு கட்டு போட்டு எடுத்துட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி பண்ணி அந்த சேவலையை வறுத்து சாப்பிடுது. அப்படின்னும் போது ஏமாத்தலாம் போல இருக்கு, இந்த மாதிரி ஏமாத்தலாம் அப்படின்ற மாதிரி இந்த குழந்தையின் மனதில் பதிந்து விடும். அந்த சின்ன குழந்தையின் மனதில் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான இம்பேக்ட் பதியும் போது அதனுடைய வளர்ந்து வரும்போது சரி எப்படி வேணா பண்ணலாம், எப்படி வேணா வளரான்ற மாதிரி இந்த குழந்தையினுடைய வாழ்வு மாறிவிடும். அப்போல்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்களை வாடா போடா
அப்படின்வாங்க. வா போ, என்ன பேசுகிற, இப்படி பேசக்கூடாதுன்னுவாங்க. பெரியவங்களுக்கு மரியாதை கொடு அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற தலைமுறை என்ன பண்ணால் குழந்தைங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. வாங்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தைங்கள பார்த்து. ஆனால் அந்த குழந்தைய தாத்தா பார்த்து ஆய் வா, ஆய் போ, ஆய் போ அப்படின்ற மாதிரி வந்தது. கல்ச்சர் மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கல்ச்சரில் வர குழந்தைகள் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும்னு பார்த்தாக்கா அவங்களுக்கு அடமெண்டேஷன் அது மட்டும்தான் மைண்டில் இருக்குமே கண்டி ஒரு சாஃப்ட்னஸோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு மனிதாபிமானத்துடன் குழந்தைகளால் பணியாற்ற முடியாது, சொசைட்டியில் வாழ முடியாது. ஸோ இதை தூண்டுறது என்னன்னாக்கா இந்த மாதிரி வீடியோக்கள் மட்டும்தான். இந்த மாதிரி நெகட்டிவை பரப்புகிற அந்த யூடியூப் ஷார்ட்ஸ் வாட் எவர் இட் இஸ் அந்த ஏஐயில் கிரியேட் பண்ணுறது. ஸோ இந்த ஏஐ எவ்வளவு ஒரு அரக்கனாக மாறிக்கொண்டு வருகிறதுன்றது ஜனங்க புரிஞ்சுக்கணும். எஸ்பெஷலி பேரண்ட்ஸ் கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி ஏஐ கிரியேச்சர்ஸை போடாதீங்க. நார்மலாக இருக்கிறது கற்றுக்கிட்டோம். பசங்க ஏபிசிடி கற்றுக்கிட்டோம், இல்லை மற்ற இந்த ஃப்ரூட்ஸ்னால் என்ன, பேர்ட்ஸ்னால் என்ன, அனிமல்ஸ்னால் என்ன, ஃபாரஸ்ட்டில் எப்படி அனிமல்ஸ் இருக்குது, அந்த மாதிரி தூண்டுற வீடியோஸை பார்க்கலாமா கண்ணு. இந்த மாதிரி ஒருத்தனை கொண்டு போயிட்டு ஏமாற்றி அவனே அடித்து சாப்பிட்றது, இல்லை இந்த பூனை இந்த குத்தி கொலை பண்ணுறது, இந்த மாதிரி இந்த கம்ப்ளைண்ட். அதுவும் அந்த ஏஐயில் பார்க்கும்போது இந்த பிளட் ஸ்பில்லேஜ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வல்கராக இருக்குது. ஸோ இந்த மைண்ட் செட் ஒரு குழந்தைக்கு போகும்போது கண்டிப்பாக அதனுடைய படிப்பும் பாதிக்கும், அதனுடைய மோரல் சோஷியல் மிங்கிள் ஆகின்ற அந்த வாழ்க்கை முறையும் மாறும். அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு நார்மலான ஒரு கதை சொல்லுங்கள். ஒரு 10 நிமிஷம் குழந்தைகிட்ட ஸ்பெண்ட் பண்ணி கதை சொல்லலாமே. ஈவினிங் படுக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைகிட்ட கதை சொல்லலாமே. ஒரு நல்ல மோரல் ஸ்டோரிஸ் சொல்லலாமே. உங்களுக்கு தெரியல, இப்போத்தி இருக்க தலைமுறைக்கு தெரியலன்னா கூட ஏதோ ஒரு புக்ஸ்லையோ இதுலையோ படிச்சுட்டு இன்றைக்கி ஒரு கதை குழந்தைக்கு சொல்லுவோம். சொல்லி தூங்க வச்சோம்னாக்கா அந்த மைண்டில் வளர்கிற குழந்தை கண்டிப்பாக பிற்காலத்தில் பேரண்ட்டுங்களுக்கு உதவுறதா இருக்கும். மற்றவங்கள விடுங்க, அட்லீஸ்ட் பேரண்ட்டுக்காவது அவங்க உதவுறவங்களாங்க இருப்பாங்க, ஒரு பாசத்துடன் இருப்பார்கள். இந்த மாதிரி வீடியோவோ இதோ கொடுக்கறதுனால இத்தனை கெடுதல் நடக்கும். அதனால் இந்த ஏஐ கிரியேட்டட் குழந்தைங்களுக்கு நெகட்டிவ் ஏஐ கிரியேட்டட் குழந்தைகள் காட்டாமல் இருப்பது நல்லது என்பது கூறி இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.